ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி வாக்களித்தார். அவரது வருகையால் வாக்குச்சாவடி மையமே திக்குமுக்காடியது. பாஜக எம்பியும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரருமான கௌதம் கம்பீர் டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். सर फिंगर दिखा दीजिए. फिंगर दिखा दीजिए. वो இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான கபில் தேவ் டெல்லியில் வாக்களித்தார். தொடர்ந்து பேட்டியளித்த அவர் ஜனநாயக நாடாக இந்தியா இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஞாயிற்றுக்கிழமை முதல் வரும் 31ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.